விஜயபன்னூர்னு ஒரு கிராமத்தின் அருகே ஒரு சிறிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரிக்கு தான் புத்திசாலி என்று நினைப்பு. மற்ற விலங்குகளை எப்பொழுதும் ஏளனம் செய்து கொண்டே இருக்கும். நீ என்ன இப்படி இருக்க, உன் கால்கள் என்ன இப்படி இருக்கு, நீ இவ்ளோ குண்டா இருக்கிற அப்படின்னு எல்லா விலங்குகளை பார்த்து அவங்களோட குறைகளை ரொம்ப ஏளனம் செய்து கொண்டே இருக்கும். அது ஒரு வெயில் காலம். ஒரு நாள் அந்த நரி உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது. ரொம்ப தூரம் அலைந்தும் அதுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை சாப்பிடுறதுக்கு. அதனால் அந்த நரி ரொம்பவே சோர்வாகி விட்டது. என்னடா சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே, இப்ப வர ரொம்ப பசிக்குதே, ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்து அதை கண்டிப்பா அடிச்சு சாப்பிட்டே ஆகணும், நம்ம அப்பதான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நரி நடந்து போயிட்டு இருந்தது. அந்த சமயம் பார்த்து ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு ஆமை மேய்ந்து கொண்டு இருந்தது. உடனே நரி சொன்னது, அடடா நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்க போகுது, இப்ப பசியோட இருக்கிற நமக்கு இது நல்ல உணவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வேக வேகமா அந்த ஆமைய பிடிக்க சென்றது. இந்த ஆமையோ நரி வரத பார்க்காம அங்க மேய்ந்துட்டு இருந்தது. கிட்ட வந்ததும் அதோட தலையை அதோட ஓட்டிற்குள் இழுத்து கொண்டது. அடடா நான் இப்ப என்ன பண்ண முடியும், இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதே, நம்ம உள்ளேயே இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆமை அதோட தலை கை கால் எல்லாத்தையும் அதோட ஓட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தது. இந்த நரி எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஓட்டின்குள் இருக்கும் ஆமையின் கறியை சாப்பிட முடியவில்லை. அடடா எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த ஆமையின் ஓட்டை உடைக்க முடியவில்லையே, இப்படி தவிக்க விடுதே இந்த ஆமை, நம்ம இப்ப என்ன செய்யறது அப்படின்னு நரி சொல்லிட்டு திருப்பி புரட்டி அந்த ஓட்டை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே ஆமை உள்ள இருந்து ஒரு சத்தம் எழுப்பியது. என்ன நரியாரே, ஓட்டை உடைக்க முடியவில்லையா அப்படின்னு புத்திசாலித்தனமா ஒரு திட்டத்தை யோசிச்சு இந்த ஆமை நரி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. இந்த நரிக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு ஆகணும், அதுக்கு இதுதான் சரியா இருக்கும். நரியாரே ஒன்று செய்யுங்கள், என்னை தண்ணீரில் முக்குங்கள், ஓடு நனைந்து மிருதுவாகிவிடும் அப்படின்னு ஆமை நரிக்கிட்ட சொல்லுச்சு. இந்த முட்டாள் நரியும் ஆமை சொன்னதை கேட்டு அப்படியே அந்த ஆமையை அந்த பக்கத்துல இருக்க ஆத்துல தூக்கி போட்டுச்சு. இதுதான் தக்க சமயம் என்று ஆமை வேக வேகமாக நீந்தி சென்று ஆற்றின் நடுவே நின்று சொன்னது, நரியாரே நீங்கள் மிகவும் புத்திசாலியாமே, காடே பேசிக் கொண்டிருந்தது உங்களை பற்றி, உங்கள் புத்திசாலித்தனம் இப்போது புரிந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேலியுடன் சிரித்தது ஆமை. அதை கேட்டதும் நரிக்கு சுருக்கென்று ஆனது. தன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தது. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் புத்திசாலி என்று எப்பவுமே நினைத்து கொண்டு மத்தவங்களை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு யோசிக்கணும். இந்த கதையில புத்திசாலி யாரு உங்களுக்கு தெரியுமா? ஆமைதானே. அதனால இந்த கதையை நீதி, வல்லவனுக்கு வல்லவன் வயத்தில் உண்டு. சரியா? இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.